ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ரவா பொங்கல் எப்படி செய்யுது பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம அரிசி பொங்கல் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். பட் ரவா பொங்கல் நம்ம ஈஸியாக சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு அரை கப் அளவு பாசிப்பருப்பு வந்து நம்ம வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கலாம். ஸோ குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சுக்கலாம். சீக்கிரமா வந்து வெந்துடும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படி உங்களுக்கு நெய் வந்து தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஆயிலே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து சூடான அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு இது சேர்த்து இது ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த முந்திரி பருப்புலாம் நல்லா கிறிஸ்பியா ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு வந்து இதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். 1 கப் ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம எல்லா ரவையும் சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா பொங்கல் வந்து நல்லா தளன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து டேஸ்டா இருக்கும். அப்ப இது நல்லா வந்து ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. வெந்தப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்ப பாசிப்பருப்பு வேக வச்சது சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால ரவை அளந்தோமோ அதே கப்பால அரை கப் அளவு பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரவா பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரா நல்லா தளன்னு இருக்கு. இது ஆறுன அப்புறமும் நல்லா இதே கன்சிஸ்டன்சில இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். டெய்லி நம்ம இட்லி தோசைக்கு பதில் இந்த மாதிரி ரவா பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.